இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். மிஸ்டர் ஜுடிஷியல் சர்வெண்ட், I order the registration of FIR against ACP Vikas Nagar Lucknow, and these are few papers I have. So at this point, ये दे देना माधव ஜூலை 10 அன்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் KV விஸ்வநாதன் மற்றும் அலோக் அராதே அடங்கிய அமர்வின் முன்வந்த ஒரு சிறப்பு அனுமதி மனு விசாரணையின் போது மனுதாரராக தானே வாதாடிய பிரபல் பிரதாப் என்ற மனுதாரர் நீதிமன்றத்தை அதிர வைக்கும் சம்பவங்களை நிகழ்த்தினார். லாயர் கவுன் அணிந்து வந்த பிரபல் பிரதாப் தன்னை இறையாண்மை கொண்டவர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். நீதிபதிகளை நீதித்துறை ஊழியர்கள் என்று அழைத்த அவர், திரு நீதித்துறை ஊழியரே, இணைய குற்றங்களில் ஈடுபடும் ஒரு கும்பலை நடத்தி வரும் லக்னோ ASP மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய உத்தரவிடுமாறு நான் உங்களுக்கு உத்தரவிடுகிறேன் என்று கூறினார். இதை கேட்டு திகைத்த நீதிபதி விஸ்வநாதன், நீங்கள் எங்களுக்கு உத்தரவிடுகிறீர்களா? யூ ஆர் ஆர்டரிங் அஸ் என்று இருமுறை கேட்டார். இதனால் கோபமடைந்த மனுதாரர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்தை கடுமையாக விமர்சித்து திட்டியதுடன் தன் கையில் இருந்த 155 பக்கங்கள் கொண்ட ஆவணக்கட்டை நீதிபதிகள் அமர்ந்திருந்த பக்கம் வீசி எறிந்தார். ஆவணங்கள் அறை முழுவதும் சிதறின. உடனடியாக நீதிமன்ற பாதுகாப்பு பணியாளர்கள் அவரை கட்டுப்படுத்தி அறையிலிருந்து வெளியேற்றினர். பின்னர் அவர் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள DSP அலுவலகத்தில் சிறிது நேரம் தடுத்து வைக்கப்பட்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு அமைதியாக தொடர்ந்த நீதிபதிகள் மனுவின் மீதான உத்தரவை அறிவித்தனர். இந்த வழக்கின் ஆவணங்களை நாங்கள் பரிசீலித்தோம். உயர் நீதிமன்ற உத்தரவில் தலையிடுவதற்கான எந்த முகாந்திரமும் தெரியவில்லை. எனவே இந்த சிறப்பு அனுமதி மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று தெரிவித்தனர். இதையடுத்து மனுதாரரின் நடத்தை குறித்து பேசிய நீதிபதி KV விஸ்வநாதன், இத்தகைய சம்பவத்தில் ஈடுபட்டவர் மீது எங்களுக்கு எந்த கோபமும் இல்லை. அவர் மிகவும் மன உளைச்சலில் இருக்கிறார். இது முழுக்க முழுக்க விரக்தியின் வெளிப்பாடு. அவருக்கு எங்களுக்கு அனுதாபம் மட்டுமே உள்ளது. We only have sympathies for him என்று கூறினார். அவருக்கு எதிராக அவமதிப்பு நடவடிக்கை எடுக்காமல் இரக்கம் காட்டிய நீதிபதிகளின் முடிவு பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. Are you the party in person? Yes. Prabal Pratap? Yes. Mr. Judicial Servant, I order the registration of FIR against ACP Vikas Nagar Lucknow, and Duplex Technologies. You're ordering us. I am the sovereign, and Duplex Technology Services for running cybercrime syndicate in across the country. That's all from my side. Everything is on record in 155 pages of the file, and that's all from my side. And these are few papers I have. So at this point, ये दे देना माधव चोट CGI. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.